அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வேலை செய்வது நாங்கள், பெயர் வாங்குவது KP முனுசாமியா? பலரிடம் MLA சீட் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக KP முனுசாமியின் மீது புகார் வைக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது 3வது கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் தொடங்கிய அவர் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இவற்றை அவர் தவிர்த்திருக்கலாம், ஆனால் பிரச்சனையை கூடவே கூட்டிக் கொண்டு சுற்றுவதாகவே பலர் கூறுகிறார்கள். குறிப்பாக 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தின் பொழுது செல்லூர் ராஜுவுக்கு எதிராக அதிருப்தி. அதாவது செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற முற்பட்ட போது வேண்டாம் என தடுத்தது அவரை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எனவே அவர் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதேபோன்று 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் தம்பிதுரை பேச முற்பட்ட போது அவரை தடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியே பேசியதும் மிகப்பெரிய வைரலாகி அவர் மீதான நன்மதிப்பை குறைத்து விட்டது. அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் வருவது செய்திகளில் பெரிதுபடுத்தப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இவற்றை எடப்பாடி பழனிசாமி தவிர்க்கலாம் என பலர் ஆலோசனை கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி நானே ஒன் மேன் ஆர்மி, என்னை தவிர்த்து வேறு எவரும் எதையும் செய்துவிடக் கூடாது என்பது போன்று சர்வாதிகார தோணியில் செயல்பட்டு வருவதுதான் இதற்கான முக்கிய காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி துவங்கிய போது 3வது கட்ட சுற்றுப்பயணத்தின் துவக்க விழா அங்குதான் நடைபெற்றது என்பதனால் கூட்டம் மிகுதியாக இருக்க வேண்டும் என KP முனுசாமி பலரை திரட்டியதாக கூறப்படுகிறது. அங்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அலைகடல் என கூட்டம் நிரம்பி வழிவதாக எடப்பாடி பழனிசாமியே கூறியிருந்தார். இந்த கூட்டத்தை கூட்டியது அனைத்தும் KP முனுசாமி இல்லை, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. KP முனுசாமி பல்வேறு நபரிடம் தான் உங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட சீட் வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து அவர்களிடம் அதிக அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தின் மூலம்தான் இந்த செலவுகளை செய்தார் என்று கூறப்பட்டு வருகிறது. KP முனுசாமி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர், மேலும் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்தான் இங்கு செலவு செய்ய வேண்டும். ஆனால் அவரது சொந்த காசிலிருந்து செலவு செய்யாமல் தேர்தலில் சீட் கேட்டு வரக்கூடிய நிர்வாகிகள் வேறு சில ஒன்றிய நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறி அவர்களிடம் அதிக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தில் தான் செலவு செய்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பல நிர்வாகிகளும் இந்த வேலையை முழுவதுமாக செய்தது நாங்கள் மட்டுமே, அதற்காக பணத்தை வாரி இறைத்ததும் நாங்கள் தான், ஆனால் பெயர் என்னவோ KP முனுசாமிக்கு மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது, எங்களை எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவே இல்லை, பெயருக்கு கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கவில்லை, KP முனுசாமிக்கு மட்டுமே வாழ்த்து தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி காரில் வந்தாலும் அவர் பின்னே KP முனுசாமி வருகிறார், வேனில் வந்தாலும் அவருடன் ஏறிவிடுகிறார், பஸ்ஸில் ஏறினாலும் அவருடன் ஏறிவிடுகிறார், வேறு யாரையும் பெயருக்கு கூட அறிமுகப்படுத்தவில்லை, அனைத்து பெயரையும் அவரே பெற்றுக்கொள்ள எண்ணுகிறார். இப்படி செயல்பட்டால் கட்சி எப்படி வளரும்? மற்றவர்கள் யாருமே வளரக்கூடாதா? KP முனுசாமி மட்டும்தான் இங்கு வளர வேண்டுமா என பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் KP முனுசாமி ஒரு சுயநலவாதி என்பது அனைவருக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது KP முனுசாமியை கட்சியிலிருந்தே நீக்கி அவர் இறக்கும் வரையில் அவரை கட்சியில் இணைக்காமல் இருந்தார். காரணம், KP முனுசாமி பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி பெற பாடுபட்டார் என்று கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். மேலும் செல்வி ஜெயலலிதா கூறிய போது இவர் அதிமுகவின் மாவட்ட செயலாளரா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரா என கேள்வி எழுப்பி இருந்தார். அதுபோன்று இருந்தவர் தற்பொழுது OPS-இன் மூலமாக கட்சிக்குள் வந்தார். OPS-ஐ தள்ளிவிட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கெட்டியாக பிடித்து கொண்டு அவரிடம் இல்லாத பொல்லாதவைகளை எல்லாம் கூறி பலரை போட்டு கொடுத்து அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அடுத்த இடத்தில் நானே இருக்கிறேன் என்பது போன்றுதான் அவரது செயல்பாடுகள் இருந்து வருவதாக பல நிர்வாகிகள் தொடர்ந்து அவர் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். நன்றி.